Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 10th July 2023. Pre-market information நம்ம பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அமெரிக்க சந்தை சற்றே வலுவிழந்து முடிந்ததை நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.55% and S&P 500 0.29, நாஸ்டாக் 0.13. தொடர்ந்து சில தினங்களாக அமெரிக்க சந்தையானது சற்றே இறங்குமுகமாக மாறி இருக்கிறதை நம்ம இதில் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு கலந்த துவக்கம். சில சந்தைகள் ஏறி இறங்கின்னு சொல்லும்போது நிக்காய் மட்டும் ஸ்ட்ராங்கா டவுனா இருக்கு. மற்றெல்லாம் மார்ஜினலி அப். எந்த நேரம் எப்படி மாறும் தெரியல. அதனால ஜஸ்ட் we are looking at as a mixed bag. ஸோ நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இனிமேல் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி என்னன்னு சொல்லணும், கிஃப்ட் நிஃப்டி தான் சொல்லணும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி அது வந்து ஒரு மார்ஜினலி கேப் டவுன் ஓப்பன். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சில தினங்களாக மார்ஜினல் கேப் டவுன் ஓப்பன் ஆகி ரெக்கவரி ஆனதும் பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு விஷயம் அப்படின்றது வெள்ளிக்கிழமை நடக்கல. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வீக்காக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு கேப் டவுன் ஆகி அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். வாய்ப்பு இருக்கலாம். பட் இருந்தாலும் ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீக்னஸ் உள்ள வந்திருக்கு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கரெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல கரெக்ஷனும் வரணும். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது மேலே நம்ம 19,480 அதை லைட்டாக கிராஸ் பண்ணதை பார்த்தோம். நான் சொல்லியிருந்தேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கு மேலே நிற்கிதான்னு பார்க்கலாம். நிற்கல. அது வந்து அது கீழே இறங்கி வந்தாச்சு. அதனால இப்பவும் வந்து நம்ம 19,480 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் வச்சுக்கிறோம். ஸோ கீழே 18,700 இருக்கு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அப் பண்ண முடியுமான்றதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கலாம் ஆஃப்டர் சம் டைம். நிஃப்டி பேங்க் கரெக்டாக அந்த நடுப்பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இதே ரேஞ்ச் தான் 43,500 சப்போர்ட், 47,000 ரெசிஸ்டன்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது இப்போ 4.08. ஃபர்ஸ்ட் டைம் இது ரீசெண்ட் பாஸ் பார்க்கும்போது 4% தாண்டி இதை பார்க்குறோம். இட்ஸ் நாட் குட் ஃபார் தி ஈக்விட்டி மார்க்கெட். ஆனால் டாலர் இண்டெக்ஸ் வந்து 103க்கு கீழே இறங்கி 102.43 மாறி இருக்கிறதுன்றது இட்ஸ் நல்ல விஷயம். குட் ஃபார் தி ஸ்டாக் மார்க்கெட். ஆனால் பிரெண்ட் க்ரூட் ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது வந்து இந்த ஏற்றம் தொடர்ந்தால் அப்படின்னா இந்திய மாதிரி நாடுகளுக்கு கொஞ்சம் வலுவை கூட்டும். கோல்டு வந்து ஒரு இது வந்து ஒரு புல் பேக் ரேலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரிய ஏற்றத்துக்கு பிறகு அது இறங்கி திரும்ப என்ன பண்ணுச்சு, ஒரு சிறப்பான இறக்கத்தை கொடுத்துடுச்சு. அப்போ சிறப்பான இறக்கத்துக்கு உண்டான ஏற்றம் சொல்லும்போது இந்த ஏற்றம் தாக்கு பிடிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரம் யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரூபாய் திடீர்னு வலிமை கொண்டு ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு பெரிய வாலட்டாலிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது 82.74 இருக்கு. இது 82, 83 கிட்ட போகுது. அப்புறம் திரும்ப இறங்கி வருது. 82 உடைக்குது. அப்புறம் 81, 60, 70 வருது. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மொமெண்டம் அப்படின்றது கொஞ்சம் வித் திஸ் ரேஞ்ச் அதிகமான அளவு வாலட்டாலிட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இட்ஸ் நாட் குட் இன் ஜென்ரல். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து வாங்குறவங்க தான் இருக்கிறாங்க. 790 கோடிக்கு போன வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்காங்க. ஆனால் டிஐஸ் கடந்த 2 நாளா கிட்டத்தட்ட 2,900 கோடி 3,000 கோடி கிட்ட வித்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஏற்றத்தை பயன்படுத்தி அவங்க என்ஏவியை ரைஸ் பண்றதுல இருக்கிறாங்க. ஒரு குவார்ட்டர்லி ரிவ்யூக்கு அது உதவலாம். SFL ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இஸ் போஸ்ட்பான் டு நெக்ஸ்ட் வீக் 17/7 திங்கட்கிழமை, நெக்ஸ்ட் திங்கட்கிழமை அன்னைக்கு. ஸோ இது வந்து இன்வெஸ்டர் ட்ரேடர் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பை செல் பண்றாங்கன்றது கற்றுக்கிட்டு லைவ் மார்க்கெட்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராமும் 17/7க்கு நம்ம போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது ஒரு வாய்ப்பு. எல்லா பேசிக்ஸ்ல ஆரம்பிச்சு நம்ம டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், எஃப்என்டோ எல்லாத்தையுமே படிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு, முழுமையான பயிற்சி வகுப்பு. இதுவும் ஆன்லைன்ல இருக்கு. எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு 8 to 9 நைட் ஆன்லைன் மூலமா இந்த ட்ரைனிங் நடத்துறேன். வீட்டில் மிக்சி கிரைண்டர் மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். குறிப்பாக டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ நிஃப்டி 50லேருந்து ஒரு 10 கம்பெனி தேர்வு பண்ணுங்க. அதுக்கு உண்டான சப்போர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தான் டைம் ஸ்விங். வெப்சைட்ல போய் பாருங்க. இன்னும் அது கன்செஷன் ரேட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கணும். நிஃப்டியை லைவா வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி 11 மணிக்கு அனலைஸ் பண்றோம். எக்ட்ரா டிவி யூடியூப் சேனல்ல தினசரி வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. அதையும் டெஸ்ட் பண்ண பாருங்க. கேண்டில்ஸோட ஃபார்மேஷன் பார்க்கும்போது இப்போ தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தது இல்லையா, 1, 2, 3, 4, 5, 6, 7 நாள். நடுவில் 2 நாள் பக்கவாட்டில் இருந்தாலும் கூட 5 நாள் பிளஸ் 6 நாள் ஏற்றம், இன்னும் 2 பக்கவாட்டு நகரும். ஆக வலிமையான ஒரு ஏற்றத்துக்கு பிறகு சற்றே ஒரு கரெக்ஷனுக்கான ஒரு முயற்சி நடக்குது. இந்த கரெக்ஷன்றது ஆரோக்கியமான கரெக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த பியர் கேண்டில் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதே சமயம் லாபத்தை குறுகிய விட்டால் கொஞ்சம் எடுக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.